வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. நேத்து போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நேத்து போட்ட வீடியோவை யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா போய் பார்த்து வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7வது எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் மட்டும் பாச கொண்டு எப்படா தப்பிச்சு வந்தாங்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன் முடிச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோ சம்பாதிச்ச காசுல தங்கச்சிக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறான். சாப்பிட்டு இருக்கும்போது பீர் எடுத்து குடிக்க அதுல இருந்து பாய்சன் பவர் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்ட் டி ரேங்க் ஹண்டர் நம்ம பையல பார்க்க வரான். அவங்க அப்பா என்னதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த பிசினஸ் ஃபுல்லா அவங்க அண்ணன் தான் பாத்துக்கிறான். அதனால இவன் கில்ட் லீடர் ஆகி அப்பாவோட பைசா வச்சு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஒரு கில்ட் லீடர் ஆகணும்னா 20 வாட்டி டஞ்சனுக்குள்ள போயிட்டு வரணும்ன்றதுனால ஒரு வாட்டி ஏற்கனவே போனது போக மிச்ச 19க்கும் நம்ம ஹீரோவை துணைக்கு கூப்பிடுறான். நம்ம பையன் என் பவர்லாம் வெளியே தெரிஞ்சிடும், நான் வரலன்னு சொல்ல நீங்க வர்றதுக்கு 3000 கோடி மதிப்புள்ள பில்டிங் தரேன், அது கூட உங்க ரகசியத்தையும் காப்பாத்துவேன்னு ஒத்துக்க வச்சிடறான். அதே நேரத்துல நம்ம டி ரேங்க் ஹண்டர் பத்தியும் நம்ம ஹீரோவை பத்தியும் உள்ள செத்து போன சி ரேங்க் ஹண்டரோட அண்ணன் தேடிட்டு இருப்பான். என் தம்பி ஏதாச்சும் பண்ணி தான் இவங்க வெளியே வந்திருப்பாங்கன்னு இவங்களை கொல்ல கிளம்புறான். அடுத்த நாள் டெய்லி டாஸ்க தங்கச்சியோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணும்போது டாஸ்கை விட டபுளா முடிச்சு எக்ஸ்ட்ரா பண்ணா நமக்கு எந்த சக்தி வேணுமோ அதை சூஸ் பண்ற ஆப்ஷன் கிடைக்குது. அதுல கிடைச்ச கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா எந்த நோயும் குணப்படுத்துற எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கிற டஞ்சனோட சாவி கிடைக்குது. அந்த எலிக்சரை வச்சு நம்ம அம்மாவை குணப்படுத்திடலாம்னு சாவியை போட்டு டஞ்சனுக்குள்ள போக அது ஒரு எஸ்கிளாஸ் டஞ்சன். உள்ள போனதும் வணக்கம்டா மாப்பிள்ளன்னு ஒரு மூணுத்துல ஓனா வெயிட் பண்ணுது. இவ்வளவு தைரியமா உள்ள போகிறதுக்கான ஒரே காரணம் அவன் கையில இருக்க டஞ்சனை விட்டு வெளியே போகிற ஸ்டோன் தான். இது இருக்க நம்ம ஏன்டா பயப்படணும்னு கையில இருக்க கத்தி எடுத்துட்டு ஓனாய பொழக்க போக அது இவனை பொழந்து ஒரே அடியில மொத்த லைஃபையும் குறைச்சு விட்டுருது. செத்ராவரா கைப்பிள்ளன்னு இருந்த ஒரே ஒரு ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ணிடுறான். சரி அப்பயாச்சும் வெளியே போவான்னு பார்த்தா தலைவன் வெறியில மறுபடியும் அது கூட சண்டை போட போறான். அதுவும் டஃப் கொடுத்து இவனை தோச்செடுக்க சரின்னு இவனும் இதுக்கு மேல உள்ள இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தப்பிச்சு போகலான்னு சோழ எடுக்க தட்டி விட்டுருது. அவ்வளவுதான் சோழி முடிச்சு நினைச்சுக்கிட்டு இந்த காயினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா லைஃபை கூட்டி அது பத்தாம குடிச்ச பீர்ல இருந்து லைஃப் எடுத்துக்கிட்டு கொலா கான்ல கத்தி எடுத்துட்டு கண்ணா பின்னாடி கண்ணிலே குத்தி அதை சாச்சிடுறான். அதுல இருந்து இவனுக்கு இன்னொரு 3 டாஸ்க் வருது. அந்த 3 முடிச்சதா எலிக்சர் ஆஃப் லைஃப் கிடைக்கும்னு சொல்ல இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மள சாச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு கிளம்பிடுறான். 8வது எபிசோட்ல ஹீரோட அம்மா இப்படி இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு மறுபடியும் அந்த ரூட் பாக்ஸ் கிடைக்குமான டெய்லி டாஸ்க எக்ஸ்ட்ரா பண்ணி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள எதுவுமே கிடைக்காம நார்மல் கொஸ்டின்ல கிடைக்கிற மொக்கையான ஐட்டம் தான் கிடைக்குது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ பார்க்க அவன் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். அவங்கிட்ட நம்ம ஹீரோ நம்ம 2 பேர் மட்டும் 19 வாட்டி டஞ்சனுக்குள்ள போவோம்னு சொல்ல அதுக்கு அவன் நம்ம 2 பேரை மட்டும் எந்த டஞ்சனுக்குள்ளயும் ஹண்டர்ஸ் அசோசியேஷன் போக விடாதுன்னு சொல்றான். அதுக்காக எங்க அப்பா தனியா கில்ட் ஆரம்பிக்க போறான்னு சொல்ல இவனும் சரின்னு போயிடுறான். இந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன் கீழ இது வரைக்கும் 5 கில்ட் இருக்கு. இப்ப 6வது ஒரு கில்ட் ஆரம்பிக்கதான் நம்ம ஃப்ரெண்டோட அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஏற்கனவே கில்ட்ல இருக்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பைசா கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு டி லெவல் டஞ்சனோட இன்விடேஷன் வருது. கையில காசு இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது சம்பாதிச்சு வரும்னு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு பவர் கிடைச்ச டஞ்சன்ல இருந்த லீடருக்கும் இதே இன்விடேஷன் போகுது. என்னதான் ஒரு கையை இழந்திருந்தாலும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வேட்டையாட கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோட எக்ஸுக்கும் இந்த லெட்டர் போக அவங்க வீட்டுல போக வேணாம், வீட்டுக்கு வந்து பிசினஸ் பாருன்னு சொல்ல அதெல்லாம் கண்டுக்காம அவளும் வேட்டை கிளம்புறா. அது கூடயே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவால தப்பிச்ச இன்னும் 2 பேர் வந்திருப்பாங்க. பல நாள் கழிச்சு எல்லாருக்கும் ரீயூனியன் மாதிரி இருக்கு. ஹீரோவை பார்த்து அவ எக்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அவங்களோட டஞ்சனுக்குள்ள போக இன்னும் 3 பேர் தேவைப்படுது. ஹண்டர்ஸ் யாரும் இல்லாதனால ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஜெயில இருந்து 3 கைதிகளை கூட்டு வந்திருக்காங்க. நம்ம பசங்க அவங்க கூட எல்லாம் உள்ள போக முடியாதுன்னு சொல்ல அவனுக்கு 3 பேரை பாத்துக்கிறதுக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து இன்னொரு ஆள் அனுப்பியிருக்காங்க. அவன் ஒரு பி லெவல் ஹண்டரா இருக்கிறதுனால கைதிங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போறாங்க. 9வது எபிசோட்ல ஹீரோட சேர்ந்து எல்லாரும் வர்றக்குள்ள கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொண்டுட்டு உள்ள போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த டஞ்சன் 3 பிரிய ஹீரோவால பாஸ் எந்த குகைக்குள்ள இருக்கான்னு உணர முடியுது. கூடவே எக்ஸோன் லீடரும் 3 பேரும் சேர்ந்து முதல் குகைக்குள்ள போறாங்க. 2வதுல நம்ம பழைய ஆட்கள் 2 பேரு, 3வதுல அந்த கைதிகளை கூட்டிட்டு பி லெவல் ஹண்டர் உள்ள போறான். கொஞ்சம் கொஞ்சமா வரவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு முன்னாடி போகும்போது அந்த பி ரேங்க் ஹண்டர் உங்க 3 பேரையும் கொல்றதுக்கு ஒருத்தர் எனக்கு காசு கொடுத்துருக்கான்னு சொல்றான். இந்த 3 ஹண்டரும் ஒரு பொண்ணை கொண்டிருப்பாங்க. அவங்க அப்பந்தான் இவங்க அதை கொல்றதுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். கைதிகள் எல்லாம் ஒரு சி ரேங்க் ஹண்டரா இருக்கிறதுனால அசால்ட்டா எல்லாரையும் கொண்டுருவான். ஆனா 2வது கோகையும் கரெக்ட் ஆகி அந்த 2 பயணிகளும் இந்த சம்பவத்தை பாத்துறாங்க. இவனுங்க கத்துற சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ இங்க ஓடி வரதுக்குள்ள 2 பேரையும் கொன்றுவான் இந்த பி ரேங்க் ஹண்டர். நம்ம எக்ஸும் எவ்வளவோ ஹீல் பண்ணி பாப்பா, ஆனா காப்பாத்த முடியல. எந்த சாட்சியும் இருக்க கூடாது நம்ம பயணிகளை அவன் கொல்ல வர ஹீரோ அசால்ட்டா தடுத்துருவான். நம்ம லீடர் இவன் கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன்னு நம்ம எக்ஸோட ஹீலிங் பவரோட சேர்த்து அவங்க கூட சண்டை போட ஒரு கட்டத்துல அவனாலே முடியல. நம்ம தலைவன் அப்பதான் மாசா என்ட்ரி கொடுப்பான். பி ரேங்க் ஹண்டர் தானே சாதாரணமா நினைச்சு நம்ம பயல பழக்க வர பையன் அவனை போட்டு பொழந்துடுறான். அந்த பி ரேங்க் ஹண்டர் புரிஞ்சுக்கிறான் இவனுக்கு 2வது முறையா சக்தி கிடைச்சிருக்குன்னு. அதனால அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி மறந்திருந்து தாக்க நம்ம ஹீரோக்கு அதுல லேசா கீழ் போட்டாலும் அசால்ட்டா ஹீல் பண்ணிடுறான். இத பார்த்த எல்லாரும் மிரண்டு போறாங்க. நான் ஒரு ஹீலர் இல்லாம எந்த ஹண்டராலையும் தன்னை ஹீல் பண்ணிக்க முடியாது. நம்ம பயலுக்கு அவனை கொல்ல டாஸ்க் ஓபன் ஆக அதுல கிடைச்ச எக்ஸ்ட்ரா பவர் வச்சு அவனை குத்தி கொண்டுறான். லீடராலையும் எக்ஸாலையும் எதையுமே நம்ப முடியல. வெளியே வந்த உடனே ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல உள்ளவனே மனுஷங்களை வேட்டையாடுறான்னு சொல்லிடுறானுங்க. அதை கேட்ட அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பி ரேங்க் ஹண்டரை யாரு கொண்டான்னு கேட்க ஹீரோவோட பவரை மறைக்கிறதுக்கு லீடரு ஹீலரோட உதவியோட நான் தான் அவனை கொண்டான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அவங்களுக்கும் ஹீரோ மேல எந்த சந்தேகமும் வரல. 10வது எபிசோட்ல ஹீரோட எக்ஸ் நான் இதுக்கு மேல ஹண்டர்ஸ் ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கே போக போறேன்னு சொல்றான். இவ மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சங்கு வந்துட்டு இருக்கும்போது ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோவை வார்ன் பண்ண வந்திருப்பான். எஸ் லெவல் ஹண்டரோட தம்பியை தான் நம்ம ஹீரோ கழுத்தெடுத்து போட்டிருப்பான். டஞ்சன்ல இருந்து வெளியே வந்த எல்லாரையும் அண்ணங்கார போட்டத்துல ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸாலையும் சட்டத்தாலையும் அண்ணங்காரனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பார்த்து சூதானமா இருந்துக்கன்னு சொல்லிட்டு போறான். அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் இத்து போன இ லெவல் ஹண்டர் 5-6 பேரை பொறுக்கிட்டு வந்து
அவங்களுக்கு ஒரு ரைடுக்கு 30 லட்சம் பேசியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோவும் இவனு மட்டும் தான் உள்ள போவாங்க. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பணம். ஹீரோ கூட போகிறதுக்காகவே ஃப்ரெண்ட் ஒரு முரட்டு கவசத்தை போட்டு வந்திருப்பான். ஆனா சங்கு ஒத்த விரல வச்சு தள்ளி விட்டுட்டு பூராத்தையும் கழட்டி போட்டு உள்ளவான்னு சொல்றான். டஞ்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல பி லெவல் ஹண்டர் கொண்டதுனால ஸ்ட்ரென்த் பவர் கிடைச்சிருக்கும். அதை வச்சு ஒரே நாள்ல 5 டஞ்சன் போய் உள்ள இருக்கிற எல்லா மனுஷரையும் ஒரே மணி நேரத்துல கொண்டு குவிச்சிடறான். உள்ள இருக்கிற பாச கூட ஒரு மட்டுமருவாதம் இல்லாம கதற வேட்டையாடுறான். ஆனா ஒரு டஞ்சனுக்கு 30 லட்சம் வாங்கிட்டு வெளியே இவனுங்க ஜாலியா உட்காந்துருப்பானுங்க. அப்படி சும்மா உட்காந்துருக்கிறது ஒரு இ லெவல் ஹண்டருக்கு மட்டும் பிடிக்காது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான். இவனுங்களே ஊர்ல இருக்க எல்லா டஞ்சனையும் வாங்கினதுனால வேற எந்த கம்பெனிக்கும் டஞ்சன் கிடைக்காம ஒரு கம்பெனி மேனேஜர் மட்டும் சந்தேகப்பட்டு இவனுங்களை ஃபாலோ பண்ணி பூரா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஏதோ புதுசா சக்தி கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டு வேலை பேசுறான். இவன் ஒரே வார்த்தையில யூஜின் கம்பெனி எனக்கு 3000 கோடி கொடுத்திருக்கு, நீங்க 5000 கோடி கொடுத்தா நான் வரேன்னு சொல்ல மேனேஜர் வாய பொளக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாடி சொல்ல நம்மள ஃபாலோ பண்ணுதுன்னு. எனக்கு கிடைச்ச பவரை பத்தி வெளியே சொன்னா அவனை போட்டு தள்ளிடுவன்னு ஸ்டெல்த் பவரை வச்சு மறைஞ்சிருந்தே அவன் கணத்துல ஒரு கோடை போட்டு சூதானமா சொல்றான். 11வது எபிசோட்ல ஜாப் சேஞ்ச் குவெஸ்டின் ஒன்னு கிடைக்குது. சரி ஓகேன்னு கொடுத்தா இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கொடூரமான டஞ்சன் கேட் ஒன்று ஓபன் ஆகுது. நம்ம பையனும் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள போறான். அப்பதான் டெய்லி குவெஸ்டின் முடிக்கிற ஞாபகம் வருது. சரி வெளியேறதுக்கு அப்புறம் முடிச்சுக்கலாம்னு உள்ள போறான். உள்ள போனா திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன்ல இந்த டஞ்சனுக்குள்ள ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாது, எதை வச்சும் லைஃப் கூட்ட முடியாதுன்னு வருது. செத்ததுதான். அப்ப இவனுக்கு முன்னாடி பக்காவான கவசத்தை போட்டு ஒரு நைட் மான்ஸ்டர் வந்து நிக்குது. இவனும் அதை அசால்ட்டா சாச்சலாம் அடிச்சு பாப்பான். ஆனா இவனோட கத்தியை வச்சுட்டு அதோட ஷீல்டு தொலைக்க முடியல. இருந்தாலும் நம்ம வய விடுவானா, தலையிலயும் சோல்டரையும் கைய வச்சு ரெண்டா பிச்சு எறிஞ்சிடறான். அப்பாடி சாச்சிடமேனு திரும்பி பார்த்தா 5-6 வந்து நிக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு அவங்க அண்ணன் வந்திருப்பான். நீ ஊர்ல இருக்க பூரா சி லெவல் டஞ்சனை வாங்குறது எனக்கு தெரியும், என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா என் வழியில மட்டும் குறுக்க வராதுன்னு மிரட்டிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ அடிக்க விதவிதமா மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. ஸ்டெல்த் பவர் ஓனாய் மனுஷன் சும்மா விரட்டியே வந்து அட்டாக் பண்றாங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்க எல்லா பவரையும் வச்சு மொத்தத்தையும் கொண்டு லெவல் ஏத்திக்கிறான். அது கூடவே ஒரு இன்விசிபிள் ஷீல்டும் கிடைக்குது. கடைசியா பாச கொல்றதுக்கு இன்னொரு டஞ்சனை ஓபன் பண்ணிட்டு போறான். கிட்ட ஹண்டர்ஸ் கில்ட்லயே பவர்ஃபுல்லான ஒண்ணு மொத்த ஹண்டர்ஸையும் கூட்டிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ கடைசியா மான்ஸ்டரை பாக்குறான். இது மத்த மான்ஸ்டர் மாதிரி இல்லாம எஸ் லெவல் ஹண்டர் மாதிரி கொடூரமா அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்துல அவனை வச்சு பரோட்டாக்கு மாவு பேசுற மாதிரி பொழந்திருக்க வழி தாங்க முடியாம உட்காந்துடுறான். அந்த சந்தர்ப்பத்தை வச்சு சரிச்சிடலான்னு கத்தி எடுத்து கழுத்திலே போட வர அப்பதான் நம்ம பயலுக்கு வெறி வந்து அந்த புறம்போக்கு போட்டு புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல கத்தியை கண்ணு வழியா ஏத்தி கபாலத்திலே குத்தி அதை கொண்டுறான். ஆசை கொண்டதுக்கு எஸ் லெவல் ஹெல்மெட் அவனுக்கு ரிவார்டா கிடைக்குது. ஆனா இவன் லஞ்சன் க்ளோஸ் ஆகாம சாகர வரைக்கும் சண்டை போட்டே சாகலாம் சங்குன்னு டைமர் ஆன் பண்ணி விட்டு மொத்த பழி இறக்கி விட்டுருது. நம்ம பையன் செத்துருவானா உயிரோட இருப்பானான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டு போயிருங்க. 12வது எபிசோட்ல ஏற்கனவே நைட் கிங் கிட்ட பலமாடி வாங்கி சுத்தமா எந்த பவரும் இல்லாம இருக்கும்போது இந்த நைட்ஸ் பொழந்து கட்டுறத நம்ம பையல தாக்கு பிடிக்க முடியல. நீ செத்துருன்னு சுத்தி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம பையலுக்கு ஹாலிசினேஷன்லாம் வர அவ்வளவுதான் நம்ம பையல முடிச்சு விட்டீங்க போங்கன்னு நினைக்கும் போது இந்த டஞ்சனுக்குள்ள வர முன்னாடி பெனால்டி கேம் ஒன்று வருது. அன்னைக்குள்ள டெய்லி கொஸ்ட் முடிக்காதனால பையல வலுக்கட்டாயமா கொண்டு போய் பெனால்டி கேம்ல விட்டுருது. டெய்லி கொஸ்ட மரம் தொலைச்சதுனால உயிர் பொழைச்சான். அங்க இருக்க மண்புழு இருக்கன போட்டு தள்ளிட்டு நைட் கில்லர்ஸ் ஓட 28 லட்சத்துக்கு வாங்குறான். பெனால்டி கேம் 4 மணி நேரம் முடிஞ்சு இங்க வந்த உடனே வாங்கடா மாப்பிள்ளைகளான போட்டு புரட்டி எடுக்கிறான். ஒரு கட்டத்துல எவ்வளவுதான் கூட வந்துட்டே இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 5 மான்ஸ்டர் தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வர விச்சு மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கு. 2 மான்ஸ்டர் கொண்டுறான். ஆனா மிச்சம் இருக்க 3 ஒன்னா சேர்ந்து மொத்த நைட்ஸையும் கோலம் மாதிரி மாத்திடுது. அது கூடயே சண்டை போட்டு இவங்க 3 பேரையும் கொண்டுட்டு வாங்க நைட் கில்லர்ஸ் ஓட வச்சு கோலமா ஒத்த வெயிட்ல சாச்சிடுறான். நெக்ரோமான்சர்ன்ற பதவியும் கிடைக்குது. இங்க நம்ம எஸ் லெவல் ஹண்டர்லாம் ஜேஜு ஐலாண்ட் நெருக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் முடிச்சதுனால இது வேணுமா வேணாமான்னு கேட்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஓகே சொல்றான். இதோட சக்தி என்னன்னு இவனுக்கே அப்பதான் தெரியுது. இங்க இருக்க விச்சு மான்ஸ்டர் மாதிரி இவனாலே நைட் ஆர்மி எழுப்ப முடியுது. இதுவரை இவன் பார்த்ததுலே கொடூரமான மான்ஸ்டரான நைட் கிங் எழுப்ப முடியுதான்னு பார்க்க அதை எழுப்புறதுக்கு மொத்தம் 3 வாய்ப்பு தான் இருக்கு. 2 வாட்டி ட்ரை பண்ணியும் அது அவனுக்கு அடி பண்ணல. 3வது வாட்டி அந்த வெத்து சிம்மாசனத்தை எல்லாம் பாதுகாத்தது போதும் இங்கேயே இருந்து துருப்பிடிக்காம எனக்கு அடிப்படைஞ்சு என் கூட நின்று சண்டை போடுன்னு சொல்ல அதுவும் இவனுக்கு தலை வணங்கி நிக்க தக்காளி தாறுமாறா இருக்கு. சீசன் 2 பார்க்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க.